ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக குச்சனூரிலிருந்து சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே. இந்த நன்னாளில் இதை முழுமையாக கேட்டுவிடு. ஏனென்றால் இது இன்றைக்கு மட்டுமே. இன்று நான் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்துள்ளேன். எனவே இன்றைக்குள் இதை முழுமையாக கேட்டுவிடு மகளே. நீ இத்தனை நாட்களாக பட்ட துயரங்கள், பார்த்த கஷ்டங்கள் பற்றி இனி ஒரு நொடி கூட யோசிக்க தேவையில்லை. இனி எப்போதும் நீ காத்திருக்கவும் தேவையில்லை. உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவிற்கு வரப்போகின்றது என்று அவ்வப்போது நான் உனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தேனே, இதோ முடிவிற்கு வந்தே விட்டது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை என்றும், நடக்கும் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே என்றும் கூறிக்கொண்டேதான் இருந்தேன் அல்லவா? உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன். என்னை மீறி எதுவும் நடக்கவில்லை, எதுவும் நடக்காது. ஏனென்றால் என் வாக்கு என்றுமே பொய்க்காது. எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்பி என்னுடைய அப்பா செய்வார் என்று சொல்லும் என் பிள்ளைகளை நான் என்றுமே கைவிட்டதில்லை. என்னை தேடி பலர் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் நானோ இன்று உன்னை தேர்ந்தெடுத்து நீ வசிக்கும் இடத்திற்கு நானாகவே வந்துள்ளேன். எனது இந்த வார்த்தைகளை நீயாக கேட்கவில்லை, உன்னுடைய செவிகளில் நான் சேர்த்துள்ளேன். இன்று என்னுடைய மனம் குளிர்ந்துள்ளது. உன் மனமும் குளிரும்படியான வார்த்தைகளும் வாக்குகளும் மட்டுமன்றி வரங்களையும் நான் உனக்கு தரப்போகின்றேன். இன்று என்னுடைய கஜானா வாயிற்கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டிருக்கின்றது. எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். இனி நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். உனது கர்ம பலன்கள் விலகப் போகின்றது. வாழ்க்கையில் பெயர் புகழ் என்று உயர உயர செல்லப் போகின்றாய். உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான். உனக்கான நித்திய பணியை நானே வழங்க எனக்கு எவரும் கூற வேண்டியதில்லை. நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு தேவையானதையும் உன்னை மகிழ்வுக்கும் நிகழ்வுகளையும் நீ கேட்காமலேயே செய்து தரும் தாய் நான். இப்பொழுதும் உன்னுடைய கண்களுக்கு முன்னால் தான் அமர்ந்து கொண்டும் இருக்கின்றேன். இனி வரும் காலங்களில் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண துடிப்பாய். அப்பொழுது நான் உன்னுடைய கண்முன்னே தோன்றும் போதே உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய பிரமித்து நிற்பாய். உன்னை போலவே நானும் உன் முன்னால் தோன்றும் அந்த தருணத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்கும் கலங்காதே, நான் இருக்கின்றேன். அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகின்றேன். உன்னை உயர்த்தி பார்க்க போகின்றேன். கலங்காதே கண்மணி. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டிருக்காதே. உனது தேவையை பூர்த்தி செய்ய நான் இருக்கின்றேன். இன்று உன்னை தேடி வந்து உன்னை தேர்ந்தெடுத்து உனக்காக சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய செவிகளை சேர்ந்ததல்லவா? இனி நீ நிம்மதியாக இரு. இதுவரை காணாத மகிழ்வை காணப் போகின்றாய். இனி என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ என்று பயந்து கொண்டிருந்த நீ இனி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் மகிழப் போகின்றாய். ஆச்சரியப்பட போகின்றாய். வியக்கவும் போகின்றாய். நன்றி சொல்ல என்னை தேடவும் போகின்றாய். இப்பொழுதும் கூட உன்னுடைய கண் முன்னால் உன்னை பார்த்து கொண்டுதான் உட்கார்ந்திருக்கின்றேன். கவலை கொள்ளாதே கண்மணி. உன்னுடைய காத்திருப்பும் பொறுமையும் ஒரு நாளும் வீண் போகாது. உனக்கு நல்லது நடக்கும் காலம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. பொறுமையாய் இரு. வாழ்க்கையில் பிரச்சனைகளா அல்லது பிரச்சனைகளில் வாழ்க்கையா என்று நினைத்து திகைத்துக் கொண்டிருக்கின்றாய். எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனை கதவுகளும் மூடப்பட்டு விட்டன. இந்த தருணத்தில் பிரச்சனைகள் தீர்வதற்கான எந்த வழியும் புலப்படவில்லை. என்ன செய்வதென்று அறியாமல் என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த உலகை ஆள்பவன் உன்னுடைய தகப்பன். நீ கலங்கும் அளவிற்கு ஒன்றுமில்லை. நீ வருந்துவதும் வீண்தான். நான்
நான் எங்கிருந்தும் உலகை ஆள்வேன் என்று உனக்கு தெரியாதா என்ன? இவ்வுலகில் விட்ட பின்பும் சர்வ சக்தியுடன் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். பக்தியுடனும் அன்புடனும் என்னை நினைப்பவர்கள் பக்கத்தில் நான் கால காலமாக அவர்களுடன் தான் இருக்கின்றேன். எனக்கு நீ 1 கொடுத்தால் 10 திருப்பிக் கொடுப்பேன். 10 மடங்கு அதிகாரம், 10 மடங்கு சக்தி. பெரும்பாலான பக்தர்கள் அவ்வப்போது இந்த அனுபவத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்துதான் ஆன்மீகம் நாட்டமும் இந்த அப்பாவின் மீது தெய்வீக நாட்டமும் வளர காரணமாக இருக்கின்றது. இது என்ன சாமான்யமான லாபமா? இந்த அப்பா அளிக்கும் அதிசக்தி வாய்ந்த லாபம். இதுதான் என் செயல்முறை, இதுதான் என் வாக்குறுதி. நீ இதுவரை என்னிடம் எத்தனை கொடுத்திருக்கின்றாய்? என் மீதான பக்தி, என் மீதான அன்பு, என் மீதான நம்பிக்கை என்று அத்தனையையும் எனக்கு நீ கொடுத்திருக்கிறாயல்லவா? இத்தனைக்கும் பலனாக 10 மடங்கு பலன்களாக திரும்பி வராமல் போய்விடுமா? எல்லா வாக்குறுதிகளையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கும் நான் இந்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா? இப்போது நீ சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழலை நான் அறிவேன் கண்மணி. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டன, எந்த வழிகளும் இல்லை என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். எத்தனை கதவுகள் மூடப்பட்டால் என்ன? உனக்கென்று இந்த அப்பாவின் கதவு எப்போதுமே உனக்காக திறந்தே இருக்கும். நீ நினைக்கும் வழிகளும் நீ முயற்சி செய்யும் இடங்களும் உனக்கு மறுக்கப்பட்டால் என்ன? உனக்கென்று ஒரு வழிகளை உருவாக்கி, உனக்கென்று ஒரு கதவை உருவாக்கி நான் திறந்து வைப்பேன். சாமானியர்களை போன்று எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ உடைந்து போகலாமா? நீ இந்த அப்பாவின் பிள்ளை அல்லவா? கடைசி நிமிடத்திலுமே கூட அதிசயங்களை நிகழ்த்தும் இந்த சக்தி வாய்ந்த அப்பாவின் பிள்ளை அல்லவா நீ? கவலை கொள்ளாதே கண்மணி. உனக்காக அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் நிச்சயம் திறக்கப்படும். உன்னுடைய சந்தோஷ சாவியை நான் என்னுடைய கைகளில் பத்திரமாக வைத்திருக்கின்றேன். உன்னிடம் கூடிய விரைவில் சேர்க்கத்தான் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் தான் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாகவே அனுபவித்து விட்டாய். ஒரு முடிவில்லாமல் இருந்த அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்து விட்டது. விரைவில் ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது. உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த அஸ்திரமும் உன்னை நெருங்காது. உன்னிடம் உள்ள இறைவன் மிக பெரியவன். நீதிபதியான நான் உனது மனதை அவ்வப்போது படித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன். கலங்காதே. இனி நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில் புது வழிகள் உருவாக்கப்படும். இனி நீ சந்தோஷமாகவே பயணிக்கப் போகின்றாய். நம்பிக்கையோடு சற்று பொறுத்திரு கண்மணி. உனக்கான சகலமும் பெற்று சுகமாக வாழத்தான் போகின்றாய். நம்பிக்கை வைத்து காத்திரு. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு.